கிருஷ்ணன் ராத்திரி 12 மணிக்கு நல்ல நள்ளிரவு இருட்டு நேரத்துல இருட்டான சிறைச்சாலையில இருட்டான கருப்பு குழந்தையா வந்து அவதரித்தானா. என்ன காரணம்னா கையும் கத்தியுமாக கம்சன் சுத்தின்டே இருந்தானா. அதனால கிருஷ்ணன் பார்த்தானா, அவனுக்கு பயந்தவன் போல எங்கேயாவது வெளிச்சத்துல பிறந்துட்டா நாம் பிறந்தது தெரிஞ்சு கம்சன் வந்து கொன்னுடுவானோன்னு சொல்லி பயந்தவன் போல அந்த இருட்டுல வந்து கிருஷ்ணனாக அவதரித்தான். இன்னொரு பக்கம் யசோதைக்கு மகளாக யோகமாயை பிறந்து எல்லாரையும் தூக்கத்துல வேற அழுத்திட்டா. அதனால குழந்தை பிறந்தது சுத்தமாவே வெளியில தெரியாது. அத்தோட நீனானா குழந்தை பிறந்த உடனேயே பெற்றோர்களை பிரிந்து நேரா கோகுலத்துக்கு செல்கிறது. வசுதேவர் கண்ணனுடைய ஆணைப்படி கண்ணபிரான தலைக்கு மேல ஒரு கூடையில எழுந்தருளை பண்ணி கொண்டு மதுரா சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்து யமுனா நதியை கடந்து கோகுலத்துல நந்தகோபருடைய இல்லத்துல கிருஷ்ணனை கொண்டு போய் விட்டுட்டு அங்கே பிறந்த பெண் குழந்தை யோகமாயை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து விடுகிறார். எல்லாரும் யோகமாயை எஃபெக்ட்னால தூங்கிட்டு இருந்ததுனால இந்த குழந்தை ஆள்மாறாட்டம் நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாதான். அப்புறம் ஆயர்பாடியில வளரும் போது என்னாச்சுன்னா கம்சன் சும்மா இருப்பானா? பூதனை, சகடாசுரன், திருநாவர்த்தாசுரன், அகாசுரன், பகாசுரன், வத்சாசுரன், கபிதாசுரன், தேனுகாசுரன், பிரலம்பாசுரன், அரிட்டாசுரன், வியோமாசுரன், கேசி, இப்படி பல அசுரர்களையே அனுப்பி இந்த குழந்தைய கொல்லணும்னு பாக்குறான் கம்சன். ஆயர்கள் கண்டுபிடிச்சிட்டாலும் இந்த அசுரர்களை எல்லாம் கம்சன் தான் அனுப்புகிறான்னு. கம்சன் என்ன எங்க கிருஷ்ணனை அழிக்கிறேன்னு சொல்லி அவன் இத்தனை பேர் அனுப்பின்னு இருக்கிறதா பாரு, நாங்க ஆயர்கள் எல்லாரும் கையில ஒரு வேலை எடுத்துன்னு கிளம்புறோம், போய் கம்சனை இப்பவே அடிச்சு கொண்டுட்டு வரோம் அப்படின்னு அவ கிளம்பிட்டாளாம். அப்போ கிருஷ்ணன் அவளை தடுத்தானா. இந்த விஷயம் புராணங்கள்ல சொல்லப்படல. பெரியாழ்வார் யசோதை ரசித்து பாடியிருக்கிறாள். ஆயர்கள்லாம் இப்பவே கம்சனை கொன்னுட்டு மறுவேலை பாக்குறோம்னு கிளம்பிட்டாளாம். கிருஷ்ணன் அவளை தடுத்து கிருஷ்ணன் கம்சனுக்கு பயந்துதான் இருட்டுல பிறந்தான் அப்படின்னு நினைச்சுட்டாளாம். கிருஷ்ணன் சொன்னானா, அதெல்லாம் இல்ல, இது என்னுடைய ஒரு லீலா ரசம். என்ன லீலா ரசம்னா, மொத்தம் இருட்டா இருக்கக்கூடிய இரவு நேரத்துல இருட்டான சிறைச்சாலையில இருட்டு குழந்தையா நான் பிறந்தா என் திருமார்புல மின்னல் போல் பிராட்டி மகாலட்சுமி ஒளி வீசுவாள். அந்த பிராட்டியின் ஒளியோடு என்ன நன்னா சேவிக்கலாம். அதனால தாயாருடைய பிரபாவம் நன்னா தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி இருட்டுல வந்து பிறந்தேன். இல்லையே அப்புறம் பயந்து ஓடி வந்து ஏன்னா? பயந்தெல்லாம் ஓடி வரல, ஆயர்களான உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் தான் ஓடி வந்தேன். கம்சனை அழிப்பதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கேடா, அது வெறும் மூட்டைப்பூச்சியை நசுக்கணும்னா எப்ப வேணா நசுக்கிக்கலாமே, இதுக்கு என்ன அவசரம்? ஒரு 11 வருஷம் கழிச்சு நசுக்கலான்னு விட்டு வச்சிருக்கேன். அதனால நீங்க யாரும் இப்ப கலங்க வேண்டாம்னு ஏன்னா இவா பாட்டுக்கு கம்சனோட சண்டைக்கு போறேன்னு போய் அவன் அடிச்சுட்டா என்ன பண்றது? அதனால தன் பக்தர்களான ஆயர்களுடைய கலக்கத்தெல்லாம் போக்கினான்.